நமக்காக தான். இதுக்கு மேல எதுவும் பேசாத. நான் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் புரியும். காரணமே இல்லாத பிரேக்கப்க்கு ஒரு மயிர் எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு தேவையில்ல. இனிமே என் மூஞ்சிலே முழிச்சிடாத. ஹாய் சார். சார் நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் வச்சுருக்கேன். ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறேன் சார். நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் கண்டிப்பாக வந்துடுங்க சார். நீங்கள் நியூ ஜாயினி சிவா தானே? ஆமாம் சார். தப்பாக நினச்சிக்காதீங்க. கல்யாணத்துக்கு என்னால் மட்டும்தான் வர முடியும். ஒய்ஃப் வரமாட்டாங்க. ஏன் சார் எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, பட்டு வரமாட்டாங்க. ஓகே சார், நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சார்? ஏன் கேட்குறீங்க? இல்லை சார், ஆஃபீஸில் உங்கள் மேரேஜை பற்றி ஒருத்தரும் ஒரு விதமாக பேசுகிறாங்க. அதான் உங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே என்ன. இவனுங்க இன்னும் திருந்தலையா? போகிறோம் போக்குங்க. அது லவ் மேரேஜ்னு சொல்ல முடியாது, அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்ல முடியாது. நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். எங்கடா கூட்டு போற? இன்னும் 2 ஸ்டெப்பு அப்படியே நில்லு. என்ன இடம்டா இது? ஹேய், நிஜமாலுமே இந்த இடம் உனக்கு ஞாபகம் இல்லை? இல்லையே, ஞாபகம் இல்லையே. அப்போ மறுபடியும் கண்ணை மூடு. மறுபடியும் மொக்க தான் வாங்க போற. மூடு சொல்றேன். இப்போ நான் சொல்ல சொல்ல நீ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோ. ஓகே. இதே பார்க்கில் நீ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்க. அப்போ ஒரு பையன் உங்ககிட்ட வந்து ஒரு ரோஸை கொடுத்து உங்ககிட்ட ஒரு அண்ணா கொடுக்க சொன்னாருன்னு அந்த பையன் போயிட்டான். நீ அந்த ரோஸை கொஞ்சம் கூட மதிக்காம கேவலமா தூக்கி போட்ட. ஆமா இல்ல? ஆமா, இந்த ரோஸ் மேட்டர் ஏன் நீ சொல்லவே இல்ல? இன்னைக்கு சொல்லணும்னு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவும் சின்ன ரோஸ் தான், இப்பவுமா கஞ்சம். ஏய், அது அன்னைக்கு அதான் கிடைச்சது. அதே ஞாபகம் உனக்கு வரும்ன்றதுக்காக தான் அதே சைஸில் தேடி கொண்டு ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வேணா மோந்து பாரு. சீ, வாய் மூடு. நிறுத்துங்க சார். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். நீங்களும் அந்த பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் உங்களுக்குள்ள நடந்த ஏதோ ஒரு பிரச்சனைனால 2 பேரும் பிரிஞ்சிருப்பீங்க, இல்லைனா பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு கூட வாழலாமா வேணாமா அப்படின்னு டெய்லி அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் எக்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருந்து சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா சார்? இல்லை. இல்லையா? அப்புறம் என்னதான் சார் ஆச்சு? நீ சொன்னதுலேயும் பாதி உண்மைதான். அதாவது நான் லவ் பண்ண பொண்ணை தான் பிரேக்கப் பண்ணேன், பிரேக்கப் பண்ண பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சார் ஒரே குழப்பமாக இருக்கு சார். நாங்கள் பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, நான் வழக்கம் போல் வேலையெல்லாம் வெட்டியே சுற்றிட்டு இருந்தேன். அப்போ நடந்த ஒரு மீட்டிங் அப்போது நானும் அவளும் ஒரு சுச்சுவேஷனில் ஒரே ரூமில் தனியாக தங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு சீனு. யூ மீன் குவா குவா? ஆமாம். ஆனால் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த மேட்ரு தெரிய வந்துச்சு. அப்புறம் 2 பேர் வீட்லையும் பேசி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன சார், கங்க்ராச்சுலேஷன், கையை கொடுங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கா? அதுக்கு இல்லை சார், லவ் பண்ணுற பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டீங்களே, அப்போ இது சந்தோஷமான விஷயம் தானே? அடச்சி எதுடா? ஏன்டா மூச்சு தட்டி ஊத்துற? நீ ஏன்டா என் பக்கத்துல வந்து படுத்த?
ஏண்டி உன் பக்கத்தில் படுக்காம பின்ன பக்கத்து இருக்கிற பக்கத்தில் படுக்க முடியும்? அதான் ஹால்ல அவ்வளவு பெரிய இடம் இருக்குல்ல, அங்க போய் படுக்க வேண்டியதானே. எப்போ அங்க தானே படுப்ப? அந்த கொசுக்கரில் உங்க அப்பனை படுக்க சொல்றீ? என் அப்பா பத்தி பேசுன. காலையில வந்து டென்ஷன் பண்ணிட்டு. ஐயோ கடவுளே, ஏன் இவ கூட என்ன சேர்த்து வச்ச? கல்யாணத்துக்கு அப்புறம் அவள்கிட்ட பேசினாலே என்ன வில்லன் மாதிரி தான் பார்க்குறா. எப்படி சார் பார்க்காம இருப்பாங்க? இன்னைக்கு ஒரு நாளாச்சும் மனசை விட்டு பேசுங்க சார் அவங்க கிட்ட. இதோ வரேன், நீங்கள் போங்க. சார் உங்ககிட்ட அவனை கேட்கட்டுமா? நீங்கள் லவ் பண்ண டைமில் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்கள்ல? ஆமாம். அதெல்லாம் ஏன் சார் பண்ணீங்க? ஏன்னா நான் ஒரு வாட்டியும் அவளுக்கு எதாவது பண்ணும்போதும் அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுவா. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாயிடும். அதனால தான் பண்ணேன். இப்போ அந்த சந்தோஷம்லாம் உங்களுக்குள்ள எங்கே சார் போச்சு? நான் சொல்லட்டுமா? உங்கள் கைக்கே கிடைச்ச ஒரு பொருளை உங்களுக்கே தெரியாமல் தொலைச்சிட்டீங்க சார். எல்லா நேரமும் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்ட அவங்களுக்கு நீங்கள் நேரமே கொடுக்காம வீட்லேயே ஒரு கெஸ்ட் மாதிரி தான் சார் இருக்கீங்க. அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான் சார். அவங்க லவ் பண்ண அந்த பழைய சூர்யாவை தான். போங்க சார், இன்னைக்கு ஒரு நாளாச்சும் அந்த பழைய சூர்யாவாக இருக்க பாருங்க. கண்டிப்பாக உங்களை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. ஓகே சார், நான் போய் மேனேஜரை பார்த்துட்டு வந்துடுறேன். சார் கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துருங்க, ஒய்ஃபையும் கூப்பிட்டு. இங்க பாரு சூர்யா, நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் என் கூட நீ வந்து பேசு, எனக்கு புரியவை. சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு நமக்குள்ள பிரச்சனை வராது. அப்படியே பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ என் கூடயே இருக்கணும். அது ஒன்றை மட்டும்தான் உன்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். தர்ஷினி, மாத்திரை போடலையா? என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. சும்மா அக்கறை காமிக்கிற மாதிரிலாம் நடிக்க வேணாம். நான் இன்னும் பழச மறக்கலை. மெசேஜில் என்னென்னமோ பேசி வச்சிருக்க. அப்போ மெசேஜில் பேசினதெல்லாம் பொய் தானே? ஏன் எதுவுமே பேச மாட்ற? உன்கிட்ட நேரில் சொல்ல தைரியம் இல்லாம தான் அதெல்லாம் மெசேஜில் சொன்னேன். இப்போ பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு? உன்கிட்ட என்ன சொல்லணும்னாலும் யோசிச்சு யோசிச்சு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன சொன்ன கோவப்படுவ, எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுவ? நீ என்ன சொன்ன ஹாப்பியாக இருப்ப. உன்ட்டு என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது, இதுதாண்டி மண்டைகள் ஓடிட்டே இருக்கு. எனக்கு புரியல. தபா தர்ஷினி, நான் பிராங்காவே சொல்றேன், உன் மேல முன்ன அளவு இப்ப எனக்கு இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், இது செட் ஆகாது. என்கிட்ட என்ன மாத்திக்கணும்னு சொல்ல, அதான் மாத்திக்கிறேன். ஐயோ தர்ஷினி, நீ எனக்காக எதையும் மாத்திக்க வேணாம். எனக்கு லவ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ அப்படியே இரு. அவருக்கு வேணாண்டி. சூர்யா, இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்குள்ள நீ போயிருந்திருப்ப. லவ்வே இல்லாத கல்யாணத்துக்குள்ள இனிமேல் இருக்க வேணாம். இன்னியோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். சரி, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன? நம்ம பிரேக்கப் பண்ணாலும் பண்ண மாட்டோம், ஒரு வேளை பண்ணாலும் மறுபடியும் சேருவோன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். சேரும். அன்னைக்கு பண்ண அதே ப்ராமிஸ் தான். உன்னை விட்டு போனாலும்
திரும்ப உன்கிட்ட வந்து சேரும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி வந்து சேர்ந்துட்டேன். நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைனாலும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்போம். என்ன கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் நீ சொன்ன மாதிரி குழந்தைக்காக மட்டும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கல. நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுக்கு குழந்தையும் ஒரு காரணம், அவ்வளோதான். பொய் சொல்லலல்ல. நீ தான் நான் போய் சொன்ன கண்டுபிடிச்சிடுவல்ல.